அந்த பெண் வஃபாத் ஆகிறாங்களோ அந்த பெண் தகலல் ஜன்னா சொர்க்கத்திற்கு நுழைஞ்சிடுவார். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, அந்த பெண் முயற்சி செய்ய வேண்டிய இரண்டாவது விஷயம்தான் தன்னுடைய கணவனுடைய பொருத்தத்தை தேர்றது. ரப்புடைய பொருத்தம் கிடைச்சிட்டு ஆனா கணவனுடைய பொருத்தம் அல்ல எங்க வச்சிருக்கிறான் என்றா ரப்புடைய பொருத்தத்தை அல்ல எங்க வச்சிருக்கிறான் என்றா கணவனுடைய பொருத்தத்தை தான். எனவே அந்த பெண் ரொம்ப நுணுக்கமான ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். அந்த அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடுறதுக்கு அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு டூல் தான் தன்னுடைய கணவன். எனவே அந்த கணவனுடைய பொருத்தத்தை தேடுவதன் மூலமாக அந்த பெண்ணுக்கு அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடலாம். எனவே பரலான அமல்கள் அந்த பெண் எவ்வளவு நான் செஞ்சாலும் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, அல்லாஹ் அந்த பெண் நிக்காஹ் செஞ்சதுக்கு பின்னால அல்லாஹ் பெரியோர் அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான். அந்த பெண்ணுடைய தாயை விட, அந்த பெண்ணுடைய தந்தையை விட, அந்த பெண்ணுடைய குடும்பத்தார்களை விட, அந்த பெண்ணுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்லூக்காட்களை விட அல்லாஹ் பெரிய இடத்தை கொடுத்திருக்கிறது அந்த பெண்ணுடைய கணவனுக்கு தான். ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொன்னாங்க, ஒரு பெண்ணுக்கு சுஜூத் செய்யறதுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறதாக இருந்தா அல்லாஹ் அந்த பெண்ணுடைய கணவனுக்கு தான் சுஜூத் செய்ய சொல்லியிருப்பான். அல்லாஹ் அல்லாம வேற யாருக்கு சரியன்னா. இந்த ஹதீஸை வச்சு உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, ஒரு பெண் தன்னுடைய தந்தைய எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துறாங்களோ அந்த தந்தைய விட அந்த பெண் தன்னுடைய கணவனை கண்ணியப்படுத்தும். வாப்பாக்கு பாக்க கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, வாப்பவா கணவனா என்று யாரு சரி கேள்வி கேட்டா முதலாவது இடம் கணவனுக்கு தான் கொடுக்கணும். எனவே கிதாபல்ல தெளிவா எழுதுறாங்க, கல்யாணம் முடிச்சு கொடுக்கிற நேரத்திலே அந்த பெண்ணுடைய தாய் அந்த பெண்ணுடைய தந்தை ஒரு நசீஹத் செஞ்சு அனுப்பணும். என்னுடைய மகளே, நாங்க இப்ப உங்களை கல்யாணம் முடிச்சு கொடுக்க போறோம், இதுக்கு பின்னால் உங்களோட மசூராக்கள் எல்லாம் கணவனோட செஞ்சு கொடுங்க, முதலிடம் அந்த கணவனுக்கு கொடுங்க. ஒவ்வொரு வாப்பாவும் உம்மாவும் அந்த பெண்ணுக்கு செல்லும். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, அவ்வளவு பெரிய ஒரு இடம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கணவனுக்கு கொடுத்திருக்கிறார். சுஜூத் என்று சொன்னால் லேசான ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹ் சுஜூத் செய்யறதுக்கு அனுமதி கொடுத்திருந்தா கணவனுக்கு தான் கொடுத்திருப்பான் என்றது ஒரு லேசான வார்த்தை அல்ல. எனவே இபாதத்துடைய விஷயமா இருந்தாலும் ஷரியத் அந்த கணவனுடைய உள்ளத்துல சந்தோஷம் போடுவதற்காக வேண்டி எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு விசால தன்மையை பார்த்திருக்கிறேன்னா, ஃபர்லான அமல்களை தவிர நஃபிலான அமல்கள் செய்யக்கூடிய நேரத்துல அந்த நஃபிலான அமலுக்கு பார்க்க கணவனுக்கு முன்னிடம் கொடுக்கணும் என்றது அல்லாஹ்வுடைய கட்டளை. அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அவங்க எழுதுறாங்க, ஹதீஸ்ல கூட அல்லாஹ் என்ன சொல்றான், ஒரு பெண்மணி சுன்னத்தான நோம்ப பிடிக்கிறேன்னா கணவனுடைய அனுமதியோட பிடிக்கணும். எப்ப கணவன் வீட்டுல இருக்கிறனா அல்ல, கணவன் 4 மாசம் சஃபர் ஒன்று பேசிருக்கிறார், வெளிநாட்டுக்கு பேசிருக்கிறார், இவன் வீட்டுல இருக்கிறார், நோம்பு பிடிக்கிறது பிரச்சனை இல்ல. எப்ப கணவன் வீட்டில் இருக்கிறாங்களோ அவன் நோம்பு பிடிக்கிறதாக இருந்தாலும் ஹஸ்பண்டுடைய அனுமதி தேவை. அதுக்கு பார்க்க ஒரு பெண்மணி ஃபர்லான தொழுகைய வீட்டுல தொழுகிறா, ஹஸ்பண்டும் வீட்டுலதான் இருக்கிறார். ஃபர்லான தொழுக அல்லாஹ்வுடைய கட்டளை கட்டாயம் செய்யவே வேணும். ஃபர்லு சலாம் கொடுத்ததுக்கு பின்னால தஸ்பீஹ் செய்யறது, சலாம் கொடுத்ததுக்கு பின்னால எழும்பி சுன்னத் 2 ரகாத் தொழுகிறது. இந்த 2 ரகாத் தொழுகிறதுக்கு முன்னால தஸ்பீஹ் செய்யறதுக்கு முன்னால சலாம் சென்ன பெண்மணி எழும்பி வந்து கணவன் கிட்ட கேட்கணும், நான் பரல முடிச்சிட்டேன், உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்குதுன்னா நான் உங்களோட ஹிதுமத்துக்கு வாரேன், அப்படி இல்லாட்டி நான் சுன்னத் தொழவா? கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, நஃபிலான தொழுகைகளுக்கு கணவனுடைய அனுமதி தேவை என்று ஃபுகஹாக்கள் கிதாப்ல இருக்கிறார். ஏற்கனவே கணவனுக்கு தெரியும், மாஷா அல்லாஹ் இவ சுன்னத்துல தொழுவா, எனக்கு எந்த தேவையும் இல்ல, அந்த நேரத்துல அவங்க தொழுகிறதுக்கு அனுமதி இருக்குது. ஆனா கணவன் ஏதாவது ஒரு தேவை உண்டாகும் என்ற ஒரு சந்தேகம் இருக்குதுண்டா அவ அனுமதி கேட்கலான்னு ஒண்ணு. அந்த இடத்துல எங்க சூஃபித்தனம் காட்டி சரி வராது. மாப்பிள்ளை இப்பதான் டயர்ட் ஆகிவாரா, இவ ஜிக்ருல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, ஏன் ரப்புல் ஆலமீன் அந்த அளவுக்கு அனுமதி தாரான்? நஃபில் உது ஒரு பக்கம், கணவனை பாரு, கணவனுடைய அனுமதி எது?
அஷ்ரப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இப்ப உங்களுக்கு விளங்குதா வாப்பாக்கு பார்க்க கணவனுக்கு அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு இடத்தை கொடுத்துக்கிறாங்க. கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால பரல தொழுந்துட்டு சுண்ண தொழுறது வாப்பா கிட்ட கேட்கணுமா? இல்ல, பாப்பா கிட்ட கேட்க தேவையில்லை. ஆனா கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால கணவன் கிட்ட கேட்கணுமா? கணவன் கிட்ட கேட்கதான் வேணும். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, இபாதத் என்று வரப்போல இப்ப நாங்க ரப்புடைய பொருத்தத்துக்காக வேண்டி விரட்டி 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 குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறோம். மாப்பிள்ள லீவ் நாள்ல வீட்டுல இருக்கிறார், அவ கொட்டா ஊத்தி கொண்டிருக்கிறார், இவ குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார். இல்ல கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, நீங்க மாப்பிள்ள கிட்ட கேளுங்க, நான் இப்ப இபாதத் செய்வா உங்களோட இருக்கவா? அந்த கணவனுக்காக வேண்டி தன்னை பியூட்டிஃபை பண்ணணும், அலங்கரிக்கணும். இதெல்லாம் ஷரியத் செல்லக்கூடிய சட்டம். அல்லாஹுடைய ஒரு நேசன், அதாவது ஒரு வலியுல்லாஹ், ஒரு பெண்மணி இருந்தா அவ என்ன செய்வான்னா, இரவேல இஷா தொழுந்ததுக்கு பின்னால மாப்பிளைக்கு சாப்பாடு எல்லாம் வச்சதுக்கு போறோம், போயிட்டு அழகான முறையில வாஷ் எடுத்து அழகான ஆடைகள் எடுத்து ஜுவல்லரிஸ் எல்லாம் போட்டு ஐசர் எல்லாம் போட்டு அப்படியே கட்டில் கிட்ட வந்து கேட்பாங்களாம், உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குதுன்னா சொல்லுங்க. ஓ என்று சொன்னா அந்த இரவ அந்த கணவனோட எவ்வளவு நேரம் தேவையோ அவ்வளவு நேரம் கழிப்பா. இல்ல வானம் என்று சொன்னா போதும், மறுவ எழுப்பி பேசிடுவா, ட்ரெஸ்ஸ மாத்திடுவா, ஜுவல்லரஸ கழட்டிடுவா, வேறொரு ஆடை ஒன்று எடுத்துட்டு முசல்லா விரிச்சிடுவா. இப்ப நாங்க விளங்கிக் கொள்ளணும் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஒரு கட்டளை தான், ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு படிச்சு தந்த ஒரு விஷயம் தான், ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு அலங்கரிக்கிறது. ஏதோ அந்த டாய்லெட்டை சுத்தமாக்குற ஆள்களை போல கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, வீட்டுல ஒரு பொறுமதி இல்லாத ஒரு ஆடை, ஊத்த நிறைஞ்ச ஒரு ஆடை, வாசம் இல்லாத ஒரு அமைப்புல இருக்கிறது, இது ஷரியத் தடுத்த ஒரு விஷயம். அந்த பெண் தன்னுடைய கணவனுக்காக வேண்டி தன்னை அலங்கரிக்கிறது ஒரு ஹக், அந்த கணவனுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை என்பதாக ஃபுகஹாக்கள் தெளிவாக எழுதலாம். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, நாங்க விளங்கிக் கொள்ளணும், அந்த கணவன் என்று சொல்றது ஏன் இந்த விஷயங்களை சொல்றோம் என்றா, அந்த கணவனுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்றதுக்காக வேண்டி முயற்சி செய்யறது இருக்குது, இது பெரியோரு இபாதத் என்றதனாக விளங்கிக் கொள்வோம். இது பெரியோரு இபாதத். இதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரியோர் அந்தஸ்தை அல்லாஹ் ஷரியத்துல வச்சிருக்கிறார். எனவே கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று பார்க்கக்கூடிய நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஒரு சந்தர்ப்பத்துல சொல்றாங்க, யா மஅஷரன் நிசா, ஏ பெண்களே, யா மஅஷரன் நிசா, லவ் தஅலம்ன பிஹக் அஸ்வாஜிகுன்ன அலைகுன்ன லஜஅலத்தில் மர்அத்து தம்ஸஹு الغبار عن قدمي زوجها بخد وجهها. ஏ பெண்களே, நீங்க உங்களோட கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில விளங்கினீங்கன்னா, உங்களோட கணவனுடைய கால்ல பட்டிருக்கக்கூடிய தூசிய நீங்க உங்களோட கண்ணத்தால தொடப்பீங்க என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லலாம். கணவன் கால்ல தூசி பட்டிருக்குது, முந்தானியால தொடப்பீங்க இல்ல, பூ பூ என்று ஊதுவீங்க இல்ல, கையால தொடப்பீங்க இல்ல. அது கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்க முழுமையான முறையில விளங்கினீங்கன்னா, அந்த கணவன் கால்ல பட்டிருக்கக்கூடிய தூசிய உங்களோட முகத்தால நீங்க தொடப்பீங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தை கணவனுக்கு வச்சிருக்கிறான். அவ்வளவு பெரிய ஹுகூக்கள், கடமைகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான், அவ்வளவு பெரிய கடமை. இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்துறாங்க, கணவனுடைய உடம்பால ஒரு காயம் உண்டாகி, உடம்புல காயம் உண்டாகி அதுல ரத்தத்துக்கு பின்னால சேல் வெளியாகுது. அந்த சேல் இருக்குது, சலம் இருக்குது, அதை நீங்க மனைவி உங்களோட வாயால உறிஞ்சி துப்புறீங்க. அந்த வாயால சுத்தமாக்கினாலும் கணவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை முழுமையான முறையில நீங்க நிறைவேற்றீங்க என்று சொல்லலாம். இந்த காலத்துல கணவனுக்கு தலைவலி வந்தாவே, ஐயோ உங்களுக்கு தலைவலி வந்தா எங்களுக்கும் தலைவலி அப்பா. இது கால்ல மேல வந்த ஒரு புண், சேல் வெளியாகுது. அந்த சேலை புடவால சுத்தமாக்குறதல்ல, வாயால சுத்தமாக்குறீங்க. இன்னும் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்க பூர்த்தியாக செய்யல. எனவே இந்த ரெண்டு ஹதீஸே போதும் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுடைய இம்பார்ட்டன்ஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்து காட்டினார். எனவே அந்த கணவனுடைய பொருத்தம் இல்லாம நீங்க எவ்வளோ பெரிய அவுலியா மாதிரி அமல் செஞ்சாலும், சில பெண்களுடைய பர்தா இருக்குது, ஆனா அந்த பெண்ணுடைய அஹ்லாக் இல்ல. அந்த பெண் கிட்ட தஹஜ்ஜுத் இருக்குது, ஆனா அந்த பெண் கிட்ட அஹ்லாக் இல்ல.
அந்த பெண் எந்த நேரம் பார்த்தா குர்ஆனோட தான் இருக்கிறா, ஆனா அந்த பெண் கிட்ட அஹ்லாக் இல்ல. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே விளங்கிக் கொள்ளுங்க, கணவனுடைய உள்ளத்தை வென்று கொள்றதுக்கு எங்கட தஹஜ்ஜுத் அது போதாது. கணவனுடைய உள்ளத்தை வென்று கொள்றதுக்கு நாங்க போடுற பர்தா இருக்கிறே இது போதாது. நான் சொல்றேன் போட வானம் என்றதல்ல, இதால பொருத்தம் என்றது உண்டாகாது. கணவனுடைய பொருத்தம் இதெல்லாம் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே ஹுகூக்குல்லாஹ்ல சேரும். தஹஜ்ஜுத் ஹுகூக்குல்லாஹ், ஃபர்லான தொழுவ ஹுகூக்குல்லாஹ், பர்தா ஹுகூக்குல்லாஹ், இதெல்லாம் ஹுகூக்குல்லாஹ். கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாம கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே கணவனுடைய பொருத்தம் நீங்க எப்படி பெற்றுக்கொள்வீங்க? நீங்க ஹுகூக்குல்லாஹ் செஞ்சுட்டு கணவனுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்தா சரி வருமா? ஹுகூக்குல் இபாத், கணவனுக்கு ஹுகூக்குல் ஜௌஜ், கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு கணவனுடைய பொருத்தத்தை எதிர்பாருங்க. நீங்க எவ்வளவு பெரிய சூஃபியா போல அமல் செஞ்சாலும், முழுமையான பர்தால இருந்தாலும், முழுமையான குர்ஆன் ஓதக்கூடிய பெண்ணா இருந்தாலும், இந்த நேரம் நோம்பு இருக்கக்கூடிய பெண்ணா இருந்தாலும், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கடமைகள். ஆனா இதுக்கு கூட அல்லாஹ் சில நஃபிலான விஷயங்களுக்கு ருக்ஸத் கொடுக்கிறான், இடவசதி கொடுக்கிறான். ஏன்? கணவனுக்கு நீங்க பிரிஃபரன்ஸ் கொடுங்க. எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே ஒரு வகையான பேலன்ஸ் வாழ்க்கை உண்டு. பேலன்ஸ் பண்ணி கொண்டு நாங்க எங்க வாழ்க்கையை கொண்டு போக வேண்டிய நிலைமைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வச்சிருக்கிறார். எனவே கணவன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நாங்க இந்த நேரம் பார்க்கணும், அந்த கணவனுடைய உள்ளத்தை நாங்க வென்று கொள்வது எப்படி? ஒரு காட்டு அரபி அவர் கல்யாணம் முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் நைட் மனைவியை பார்த்து ஒரு கவிதை ஒன்று படிச்சாராம். அந்த கவிதையில் அவர் என்ன சொல்றார் என்றா, குதில் அஃப்வ மின்னி தஸ்ததீமி மவத்ததி வலா தன்தகி ஃபீ வக்தின் ஹீன அக்தபு. அவர் நசிஹத் செய்றார், குதில் அஃப்வ மின்னி தஸ்ததீமி மவத்ததி. நீங்க என்னைய ஏழுமான மட்டும் ஏண்ட தவறுகள் நடந்தா, மாப்பிள்ள சொல்றார் கொண்டாட்டிக்கு ஃபர்ஸ்ட் நைட் கண்ட உடனே, என்ன சரி என்னையால தவறுகள் நடந்தா என்னைய மன்னிச்சுடுங்க. இல்லைங்களா? நீங்க என்னைய மன்னிச்சு கொண்டே இருந்தீங்கன்னா தஸ்ததீமி மவத்தன், எங்களோட முஹப்பத் இஸ்திகாமத்தா தொடர்படியாக இருக்கும். நீங்க என்னைய மன்னிக்காம இந்த நேரம் குறை பேசிக்கொண்டே இருந்தா, நீங்க அன்றைக்கு இப்படி செஞ்சீங்க தானே, வாயால சொல்லுவோம் சரி 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 மன்னிச்சுட்டேன்னு. ஆனா ஒரு 2 மாசத்துக்கு போற மறு என்ன சரி நடந்தா, நீங்க அப்படி செஞ்சவர் தானே, சரி மன்னிச்சா மறு என்னத்துக்கு பேச்சு? உண்மையான மன்னிப்பெண்டா என்ன? அதுக்கு பின்னால் என்ன விஷயம் நடந்தாலும் அந்த பேச்சை இழிக்க கூடாது. ஆனா பெண் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி என்ன, மன்னிச்சென்று செல்லுவா. ஆனா என்ன சரி நடந்தா அதை தான் ஃபர்ஸ்டுக்கே இருப்பான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே ஒரு காட்டரபியா இருந்தாலும் சொன்ன உபதேசம் தான் சரிதான். நாங்க 2 பேர் தொடர்படியா வாழ்க்கை கொண்டு போகணும் என்றா சரி, மனுஷன் என்ற ரீதியில தவறுகள் நடக்கும், ஆனா மன்னிச்சிடுங்க. மன்னிப்பெண்டா என்ன, அதை மறந்துடுங்க. இதுக்கு போற அந்த பேச்சு இடிக்கவாது. அதை இழுத்துட்டீங்க என்ன நடக்கும்? சண்டை தான் வரும். ஆனா நாங்க சொல்லுவோம் வாயால மன்னிச்சிட்டோம் என்று சொல்லுவோம். ஆனா அந்த பேச்ச 2 மாசத்துக்கு போறோம், 2 வருஷத்துக்கு போறோம், 3 வருஷத்துக்கு போறோம், எவ்வளவுதான் இருந்தாலும் நீங்க அப்படி செஞ்சீங்க தானே என்று சொன்னா அதெல்லாம் உடனே பேசணும். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே அந்த அரபி சொல்றார், ஆனா எந்த நேரத்துல நான் கோபத்தில் இருக்கிறேனோ அந்த நேரத்தில் அல்லாஹ் ரஹ்மத் செய்வான், நீங்க பேச மட்டும் வாங்க. மாப்பிள்ள புல் பயர்புல இருக்கிறார். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இவ புகாடிக்கிற மாதிரி, அந்த ஜிம் பிடிச்சவனுக்கு புகாடிச்சா இன்னும் புல் சூட் ஆகிடுவார். இவர் செல்றாரு, கல்யாணம் முடிச்ச முதல் நாள் உங்களுக்கு சொல்ற உபதேசம், எனக்கு கோபம் அந்த நேரத்துல நீங்க பேச வேண்டாம், அவ்வளவுதான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இது பெரிய ஒரு நசீஹத், இது சாதாரண விஷயம் அல்ல. ஏன் தெரியுமா? ஒரு கணவனுக்கு கோபம் பேசுற நேரத்துல நாங்க பேசுறது இருக்கிறதே, இதுல கோபம் கூடுமே தவிர குறையாது, ஒரு நாளும் குறையாது. ஹவுலா பின்து ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு, ஹவுலா பின்து ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட சம்பவத்துல ஹவுலா பின்து ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட கணவர் ரொம்ப வயசாளி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்தோட ஹவுலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு சொன்னாங்க, ஏ ஹவுலா உங்களோட கணவர், யா ஹவுலா இப்னு அம்மிகி ஷேഖുൻ கபீருன் ஃபத்தகில்லாஹ், உங்களோட மாப்பிள்ள சரியான வயசாலியா இருக்கிறாரு, விளங்கிச்சா அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. ஏனென்றா வயசுக்கு போகல என்ன தெரியுமா நடக்கும், பேச்சு கூடும். சில நேரத்துக்கு சின்ன பிள்ளைல மாதிரி
இப்ப நபியாவ நேரத்தோட சொன்னாங்க, உங்களோட கணவர் வயசாலியா இருக்கிறாரு, அது சொல்லி கொஞ்சம் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. ஹவுலாதீன் ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க என்ன செஞ்சாங்க, மாப்பிள்ளை ஃபயர் ஆகல, இவங்க கொஞ்சம் ஃபயர் ஆக கடைசி